இயேசு கிறிஸ்துவுக்களின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு வாழ்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் அஞ்சாமல், எதை குறித்தும் கலங்காமல், என்னோடு இருக்கிற ஆண்டவரோடு நானும் இருக்கின்றேன், அவர் கரம் பிடித்து என்னை நடத்தி செல்லுவார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் செய்த சகல நன்மைகளை நினைத்து இந்த வேளையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து இந்த வருடம் முழுவதுமாக ஆண்டவருடைய அருட்கரமும் பராமரிப்பும் இறை தயவும் எங்களோடு இருந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை ஸ்துதித்து அவரை ஆராதிப்போம். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, விண்ணக மன்னக, விண்ணக மன்னக, அரசியாக, அரசியாக, முடிசூட்டப்பட்டவளே, முடிசூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கின்றோம். உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம். உம்முடைய தயவை நாடி நிற்கின்றோம். உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கிறோம். இரக்கத்தை நாடி நிற்கின்றோம். இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து இப்பொழுதும் எங்களோடு எங்களுக்காக உம் திருமகன் நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அருளை, அவருடைய பாதுகாப்பை, அவருடைய சுகத்தை, இறை பிரசன்னத்தை, வல்லமையையும் முழு விடுதலையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தார். வாழ்க மரியே, வாழ்க மரியே, இயேசுவே, இரட்சகரே, தூயவரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீரே பரிசுத்தர், நீரே தூயவர், நீரே எங்களை காண்பவர், எங்களை வழி நடத்துகிறவர். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி இயேசுவே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே. உள்ளமும் மேங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உன்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உன்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருந்தது, அதை நான் ருசித்து மகிழ்கிறேன். உம்மை நினைக்கிற பொழுது, உம்மை ருசிக்கின்ற பொழுது, உம்மை சுவைக்கின்ற பொழுது உலகத்தின் எல்லாம் மறக்கிறது. நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன்.
நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். எல்லாம் மறக்கணும், உம்மையை நினைக்கணும், உன் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும். எல்லாம் மறக்கணும், உம்மையை நினைக்கணும், உன் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும், இன்னும் உம்மை நெருங்கணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உன்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தான். இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, உமக்கொருவரே ஆண்டவரே அப்பா, நன்றியோடு புகழத்தக்க தேவனாக இருக்கிறேன். நிறைய ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே, நிறைய மகிமை நிறைந்தவர் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் அன்னதினமும் ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. அதை நாங்கள் அன்னதினமும் ஆண்டவரே அனுபவித்து ருசிக்க கூடிய ஆண்டவரே அப்பா நீர் கிருபையை தந்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஒரு போதிலும் எங்களை விட்டு விலகாதவரே, எங்களை கைவிடாதவரே அப்பா, உமே நாங்கள் ஆராதிக்கிறோம், உமே ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, உமே போற்றுகிறோம் அப்பா. மக்கே புகழ் ஆண்டவரே, மக்கே மகிமை அப்பா. இயேசுவே நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு மே சுதித்து போற்றுகிறோம் அப்பா. நன்றி இயேசு. என் ஆசை நீர்தானே, நீ இன்றி நான் இல்லை. உம் அன்பை விட்டு என்னால் எங்கு செல்லக்கூடுமோ. என் ஆசை நீதானே, நீ இன்றி நான் இல்லை. உம் அன்பை விட்டு என்னால் எங்கு செல்லக்கூடுமோ. நீரே நம்பிக்கை, நீரே என் ஆதரவு, உம் சமூகமே போதும், அதுவே என் ஆனந்தம். நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு, உன் சமூகமே போதும், அதுவே என் ஆனந்தம், அதுவே என் ஆனந்தம். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உன்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. நன்றி ஆண்டவர், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி ஆண்டவர். உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை 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 இயேசுவே. We worship you Lord. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். We give you thanks and glory Lord. உமக்கு நன்றியும் மகிமையும் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் ஆண்டவரை. நன்றி வாக்கு மாறாதவரை, உயிருள்ள இயேசுவை ஆராதிக்கிறோம். பரிசுத்தமானவரை ஆராதிக்கிறோம். துயாதி தூயவரை ஆராதிக்கிறோம். உடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி. நன்றி இயேசு, நன்றி இயேசுவே, நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்தரே நன்றி, பரிசுத்தரே வாழும் கடவுளே நன்றி, வாழும் கடவுளே நன்றி. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை அப்பா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணருங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணருங்க. இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 4வது வாரத்திலே நாம் இருக்கிறோம். இந்த 4வது வாரம் எங்களுக்கு அன்பு என்கின்ற கருப்பொருளிலே தியானிக்க, சிந்திக்க அழைக்கின்றது. ஊதா நிற மெழுகுவர்த்தியை நாங்கள் இந்த நாளிலே பற்ற வைத்து அதன் வழியாக கிறிஸ்துவின் ஒளி எங்களுக்குள்ளே சுடர் விடும்படியாக நாங்கள் இந்த திருவருகை காலத்திலே இந்த வாரத்தை நாம் தியானிக்கிறோம். விசேஷமாக இந்த மெழுகுவர்த்தி வான தூதர்களுடைய மெழுகுவர்த்தி என்று சொல்வார்கள். மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 20 தொடக்கம் 23 இறைவார்த்தை பகுதிகளை நாம் தியானித்து பார்ப்போம். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, ஜோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரியே, கடவுளுடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு, தன்னுயிர் தியாகம் செய்கின்ற அன்பு, கள்ளம் கபடமற்ற அன்பு. திருப்பாடல் 117:2 சொல்லுகிறது, மாறாத அன்பு, அது என்றென்றும் நிலைத்திருக்கின்ற அன்பு, பேரன்பு, கிருபை. இறைவனுடைய அன்பை பற்றி சொல்லுகிற பொழுது கிருபை, பேரன்பு என்று சொல்லுகிறோம். காரணம், நான் தகுதி இல்லாமல் இருந்தாலும் அவர் அவருடைய இரக்கத்தை பொழிவதில் அவர் எப்பொழுதும் தகுதி உள்ளவராக இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த இறைவார்த்தை பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து பிறக்க போகிற கடைசி தருண வேளையிலே நாம் பார்க்கிறோம், மரியாள் கருவுற்று இருக்கிறார். ஆகவே ஜோசேப்பு நீதிமானாக இருக்கிறார். அவர் நீதிமானாக இருப்பதால் மரியாவின் இந்த கருவுற்ற நிலை எப்படி நிகழ்ந்ததென்று எந்த விதமான கேள்வியும் எழுப்பாமல், எந்த விதமான அவதூறான வார்த்தைகளும் பேசாமல், ஆனால் மறைவாக விலக்கிவிட, அந்த சூழ்நிலையில் இருந்து விலகிவிட அவர் திட்டமிடுகிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறது. எதிர்பாராத மரியாளின் கற்பம். ஆனால் கடவுளின் அன்பை விளக்க கடவுளின் தூதன் யோசேப்போடு இடைப்படுகிறார். பிரியமான அன்பு சகோதரங்களே, இந்த நிகழ்வை உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளுங்கள், சிந்தித்து பாருங்கள். அச்சத்தை போக்குகின்ற ஒரு அன்பு. 20வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, யோசேப்பே, தாவீதின் மகனே,
உமது மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம். மனிதனுடைய திட்டம் அந்த சூழ்நிலையிலிருந்து விலகிவிட வேண்டும், அதிலிருந்து நான் தப்பிவிட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது கடவுள் இடைப்படுகிறார், இறைவன் குறுக்கிடுகிறார். ஆண்டவர் அங்கே உண்மையை வெளிப்படுத்துகிறார். இது நிகழ்ந்தது மனிதனால் அல்ல, கருவுற்றிருப்பது பரிசுத்த ஆவியினால். Praise the Lord. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே குழப்பங்கள் சூழ்ந்திருந்தால் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் குவி அழைக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய துணையாளர். பரிசுத்த ஆவியானவர் வெறுப்பு மனநிலையில் இருந்து அவர் கடவுளின் அன்பை நமக்குள் கொண்டு வருகிறார். ரோமையர் 5:5 வசனம் சொல்லுகிறது, தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் கடவுளின் அன்பை நாம் சுவைக்கும்படியாக நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வருகிறார். இந்த இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு சொல்லுகிறார், இயேசு அன்பின் நிறைவு. அந்த அன்பு இயேசு, அதன் நோக்கம் நம் மக்கள், நம் எல்லோரின் மீட்பாக இருக்கிறது. 21வது இறைவசனம் சொல்லுகிறது, அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார். இயேசு என்பதன் பொருள் அது மீட்பர், அவர் மீட்பர். ஆகவே அவர் மனிதனை தண்டிக்க அல்ல, தன்னுடைய அன்பால் ஈர்ப்பதற்காக இந்த உலகத்தை தேடி வந்திருக்கிறார். அந்த அன்பின் நோக்கம் தன் மக்கள் எல்லோரையும் பாவத்தில் இருந்து மீட்க வேண்டும், பாவத்தில் இருந்து மீட்க வேண்டும். நாங்கள் 4 வாரமும் 4 விதமான மெழுகுவர்த்தியை நாங்கள் அதன் கருப்பொருள்களை எல்லாம் தியானித்து வந்தோம். அடுத்து நாம் கிறிஸ்துமஸ் பிறப்பை கொண்டாட போகிறோம். கிறிஸ்துமஸ் பிறப்பின் வேளையிலே வெள்ளை நிற மெழுகுவர்த்தி பற்ற வைப்பார்கள். அது கிறிஸ்துவின் மெழுகுவர்த்தி, தூய்மையின் அடையாளம். ஆண்டவர் தூயவர். இந்த மக்கள் எல்லோரையும் அவருடைய தூய்மையின் சாயலில் அவரோடு இணைந்து வாழ அழைப்பதற்காக இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்தார். அன்பின் வெளிப்பாடு, அன்பின் பிரசன்னம், இம்மானுவேல் என்று சொல்லலாம். அன்பின் பிரசன்னம், the presence of love, Emmanuel, God is with us. 22-23 வசனத்திலே நாம் வாசித்தோம், இதோ கன்னி கருவுற்றொரு மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மளோடு இருக்கிறார். பிரியமான அன்பு சகோதரங்களே, கடவுள் நம்மளோடு இருக்கிறார். ஆண்டவரே, நீர் என்னோடு இல்லையா, என்னை கைவிட்டு விட்டீரா என்று எங்களுக்குள்ளே நாம் கேள்வி எழுப்புவோம் என்று சொன்னால், இன்று இந்த வாரம் இந்த வார்த்தைகள் நமக்கு பலனாக இருக்கிறது. கடவுள் நம்மளோடு தான் இருக்கிறார், நம் அருகிலே இருக்கிறார், நம்மளோடு உடனாக இருக்கிறார். நமக்காக அவர் நம்மை தேடி வந்தார். கன்னி கருவுற்று என்பது கடவுள் நம்மை போல நம்மிடையே வந்து தோன்றினார், மனிதனை தேர்ந்தெடுத்து. அதுதான் கன்னி பெண் மரியாள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் கருவுற்றது பரிசுத்த ஆவியினால். அவர் நம்மை தேடி வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம், இன்னல்கள் நெருக்கடிகள் இருக்கலாம். ஆனால் அதன் நடுவிலே நம்மை என்றென்றும் அன்பு செய்கின்ற கடவுள் இம்மானுவேல் நம்மோடு உடன் வாழ ஆயத்தமாயிருக்கிறார். நாம் கிறிஸ்துமஸை கொண்டாட பலவிதமான ஆயத்தங்கள் செய்யலாம். ஆனா உள்ளார்ந்த ரீதியான கிறிஸ்துமஸின் தன்மையை கொண்டாட, the spirit of Christmas, to celebrate the spirit of Christmas, invite the presence of the Holy Spirit. கிறிஸ்துமஸின் தன்மையை நாம் ஆழமாக கொண்டாட பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மத்தியிலே வரவேற்றுக் கொள்ளுங்கள். ஒரு கணம் கண்களை மூடி
தாயினும் மேலாக நம்மை அன்பு செய்கிறவரே, தகப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், உள்ளங்கைகளில் உன் பெயரை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, எனக்குள் வாரும் என்று சொல்லி கூப்பிடுவோம். எனக்குள் வாரும் இயேசுவே என்று கூப்பிடுவோம். என்னை வழி நடத்த வாரும், வழி நடத்த வாங்கப்பா, என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும் இயேசுவே. தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவனீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவனீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவரே, உன் உறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே, உன் உறவாலே மகிழ்ந்திடுவே. என் மேலே அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வே. தாயினும் மேலா என் மேல் அன்பு வைத்தவனீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. ஆண்டவரே, கைவிடப்பட்ட வேளையில் நீர் எங்களை உம்முடைய கரம் பிடித்து நடத்தி செல்கிறவராக இருக்கிறீர். என்னை காக்கும் உம்முடைய கரம், அதை நான் நழுவ விடாமல் இருக்கிறேன். உம்முடைய அருளை தாரும் இயேசுவே. கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் உம் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம், அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் உம் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம், அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே, உன் உறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே, உன் உறவாலே மகிழ்ந்திடுவே. உன்மேலே அன்பு வைத்தேன், உன்மேலே அன்பு வைத்தே நான் உனக்காக எதையும் செய்வேன். தாயினும் மேலா, தாயினும் மேலா என் மேல் அன்பு வைத்தவனீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. தாயினும் மேலா என் மேல் அன்பு வைத்தவனீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே ஆராதனை, பரிசுத்தரே ஆராதனை, நல்லவரே ஆராதனை, தூயாதி தூயவரே ஆராதனை, வாழும் கடவுளே ஆராதனை. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த வேளையிலே எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய பிறப்பின் விழாவை இந்த நாட்களிலே நினைவு கூர்ந்து நாம் கொண்டாடுகிற பொழுது மெய்யாகவே உள்ளத்திலே உம்முடைய சமாதானம், மகிழ்ச்சி, உம்முடைய அன்பு, நீதி, உம்முடைய இறை ஆட்சி ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் ஆண்டவரே உதிக்க உம்முடைய அருளும் ஆசீரும் ஒவ்வொருவரை தொடச் செய்தல்லும் ஆண்டவரே. எல்லா கஷ்டங்கள் நஷ்டங்கள் விலகி இவர்கள் எல்லோருடைய வாழ்விலும் உம்முடைய நிறைவு, ஆசீர்வாதம், தயவு என்றென்றும் உண்டாகச் செய்தல்லும். நற்கருணை உயிரோடு வாழுகிற நம் ஆண்டவர் இயேசுவே, உம்முடைய வல்லமை மிக்க பெயராலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும்.